வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையுமே உண்மையாக உழைச்சி உண்மையாக வாழக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். நீதி நேர்மைக்கு பெரும்பாலும் கட்டுப்பட்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புங்கிறது சில விஷயத்தில் ஏற்றங்களையும் கொடுக்குது, ஒரு சில விஷயத்தில் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. அந்த தாக்கம் என்ன, தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மை செய்யக்கூடியவங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையிலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பாருங்கள், மகாலட்சுமி தாயாரை மனமாற வேண்டுங்க, பிரார்த்தனையில் ஈடுபடுங்க. அன்னையின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நிறைய டைம் வேஸ்ட் பணம் தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா தான் உங்களுக்காக தாங்க எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் உருவாக்க முடியும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் உருவாகும். வரக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்மைகள் பல வகையிலையும் வந்து சேரும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் ஃபோன் மூலியமாக இவங்ககிட்ட ஜாதகம் கணிச்சு இப்போ பாருங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதனால் நீங்கள் உருவாக்க முடியும். கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பத்தை சரிபாதியாக அதை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ரொம்பவுமே சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. சந்தோஷத்தையும் தன்னடக்கத்தோடு வச்சுருப்பீங்க. ரொம்பவுமே கவலை மன வருத்தம் இருக்குது அப்படின்னா அதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. எப்பவுமே ஒரே மாதிரியான செயல்பாடு, ஒரே மாதிரியான நிலை, ஒரே மாதிரியான கருத்து, இதில் தெளிவாக இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. நீங்கள் உங்களோட பேச்சிலும் பாருங்கள், உங்களோட செயல்லையும் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சொல் செயல் எதுலேயுமே யாரையுமே, அதாவது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க புண்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எப்போவுமே யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. மற்றவங்களோட சொல் செயல் உங்களை பாதித்தா கூட விட்டுட்டு போயிடுவீங்க, அமைதியாக இருப்பீங்க. பெரும்பாலும் கோபப்பட தெரியாது கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட குணம் இருக்கும். ஒரு வசீகர தோற்றம், பேச்சில் ஒரு திறமை, பேச்சில் இனிமை கொண்டவங்க கன்னிராசிக்காரங்க. நீங்கள் நல்ல வழியில் தான் எப்போவுமே மற்றவங்கள நீங்கள் வழி நடத்துவீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுல ஒரு சிறந்தவங்க கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாருங்கள், இருக்கக்கூடிய ஊர், இருக்கக்கூடிய தெரு, உங்கள் வீடோ உங்கள் உறவினர் கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் கூட பாருங்கள் உங்கள் மீது ஒரு தனி மரியாதை, நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா உங்களோட சொல் செயல் அப்படின்னு எல்லோர் மனதிலையுமே நீங்காத இடம் கொண்டவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முதல்ல உங்ககிட்ட தான் தேடி வருவாங்க. பொருள் உதவி, பண உதவி, இல்லை ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட தான் சொன்னால் மனசில் இருக்கிற பாரம் குறையும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் எல்லோருக்கும் ஆதரவாக ஆறுதலாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. நயமாக பேசி எல்லோரையுமே உங்களோட பேச்சால் வசியப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு கோபம் வரதுலாம் ரொம்பவுமே அரிதான விஷயமா இருக்கும். அதே போல் மற்றவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே செய்யவே மாட்டீங்க. இந்த காப்பி அடித்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. விவசாயத்தில் அதிகமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த கன்னிராசி புதனின் ஆதிக்கம் பெற்றது. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், நல்ல ஒரு தொழில்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய பதவி வகிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களை எடை போடுறதெல்லாம் ரொம்பவுமே திறமைசாலிங்க. அவங்ககிட்ட பேசும்போதே அவங்க எப்படி என்ன சொல்ல வராங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத யூகிக்கக்கூடிய தன்மை இயற்கையிலேயே கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு, என்ன விஷயம் சாதகமாக அமையும், என்ன விஷயம் பாதகமாக நடக்க போகுது, அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நுணுக்கமாக ஆராய்ஞ்சு எதையுமே செயல்படுத்தக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களோட ராசிக்கு ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து அட்டமாதிபதி வீட்டை பார்க்குறாரு. இதனால் பல காரியங்களையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக்கிரனும் புதனும் இந்த 2 கிரகத்தோட பரிவர்த்தனையுமே உங்களுக்கு பலமாக அமைய போகுது. உங்கள் தொழில், உங்களோட உத்தியோகம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறீங்க. சொல்லப்போனால் நினச்ச காரியத்தை நினச்சபடி நடத்தி முடித்து வெற்றி வாய்ப்பையும் நல்ல ஒரு பலனையுமே பெறக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு பாருங்கள், இப்போ லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. இதனால் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். நீங்கள் முயற்சி செஞ்சால் எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மாதம் ஏற்படுற அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை தரும். தொழில், வியாபாரம், தொழில் வளர்ச்சியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனோ, தொழில் வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே இப்போ செயல்முறைப்படுத்துங்களேன். நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையுமே பெறுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையில் இருந்த போட்டி இப்போ குறையுது. ஒரு சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பை இப்போ இருக்கிறதுனால எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட செயல்களில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு கடந்த கால காரிய தடைகள் இருந்துமே நீக்கம் பெறக்கூடிய அமைப்பை தராரு. நல்லபடியாக தொழில் வளர்ச்சி அமையும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையுமே செயல்படுறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்யுங்க. நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க. யாருக்கும் எந்தவித துன்பமும் இல்லாமல் உங்களோட ஒவ்வொரு செயலுமே நடக்கும். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையுமே கையாளும் போது உண்மைத்தன்மை உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இதால் நன்மைகளையும் நல்ல ஒரு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. அதுவும் கடன் பிரச்சனையால் தவித்து வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புமே இருக்குது. நல்ல யோகமான மாதம் இது. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெற முடியும். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது, பொருளாதாரத்தில் மேன்மை இருக்குது. இதெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சா அதற்கேற்றது பலனுமே கிடைக்கும். உங்கள் ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. நீச்சம் பெற்றாலும் ராசிநாதன் பரிவர்த்தனை பெறும் பொழுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு, வெற்றி பயணம் உண்டாகும். சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உருவாக போகுது. இதுக்கு முன்னாடி வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்களோட திறமைக்கேற்ற பல வாய்ப்புகள் இப்போ வந்து சேரும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் இதனால் ஆனந்தம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி பொங்கும். 6ஆம் இட சனி ராகுவோடு லாபாதிபதி சந்திரனும் இணைகிறாரு. இந்த இணைவு வரும் பொழுது வங்கி மூலம் தனிப்பட்ட கடன் வாங்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடன் கொடுக்க பல நிறுவனம் முன்வரும். அதில் உங்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவு செய்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதனால் கடன் விஷயம் வரும் பொழுது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அலசி ஆராய்ந்து கடன்களை பெறுங்க. சொந்த விஷயத்தில் 3ஆம் நபரின் ஆலோசனை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நிலத்தகராறு நீங்கும். கூடுதல் பணம் கிடைக்க ஆசைப்பட்டு இழந்த நிலையிலிருந்து விடுவித்து இனி யோசனைகளை சாதகமாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோசனைகள் நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் பேராசை சொல்லி சிலர் உங்களோட ஆசைகளை தூண்டுவாங்க. பொருளாதாரத்தில் இது பின்னடைவை கொடுத்துரும். பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கான வேலைகளை சரியாக நீங்கள் செஞ்சால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். கன்னிராசி அன்பர்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் உங்களுக்கு என்னென்னு பார்த்தா பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த 3 நிறங்களுமே அதிர்ஷ்ட நிறங்களாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு மற்றும் மேற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வியாழன், வெள்ளி. இந்த மாதம் சந்திராஷ்டமம் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் மௌனம் காக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஞாயிறு மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு நவகிரக வழிபாடு செய்து பைரவருக்கு 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தயிர் சாதம் பிரசாதமாக வைத்து வழிபட்டு வருவதன் மூலம் வேண்டுதல் நிறைவேறும், பிரார்த்தனை விரைவில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். வெற்றி வாய்ப்பை நீங்கள் அதிகரிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீங்க.
இறைவனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மைகள் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.